இதை எதிர்க்கணுமா? இது நல்ல விஷயம் தானே. இதை எதிர்க்கணுமா? நம்மளுடைய மக்கள் பிரதிநிதிகள் குற்றமற்றவர்களாக சரியானவர்களாக வரணும் அப்படிங்கிறதுக்கு தானே நம்ம குற்ற பின்னணி உள்ளவர்களே உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ முதல்வர் அமைச்சருங்கன்னு அதிகாரமிக்க பொறுப்புகளில் வரக்கூடியவர்கள் இன்னும் தூய்மையானவர்களாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நியாயமானது. கண்டிப்பாக சொல்லிடுறேன். முன்னாடி விரைவாக ஒரு கருத்து சார் சொன்ன ஒரு கருத்தில் நான் உடன்படுறேன். நீதிமன்றத்தில் பல வழக்குகள் ஆண்டாண்டு காலமாக தேங்கி நிற்கின்றன அப்படின்னார். உண்மைதான். அம்மையார் ஜெயலலிதா அவருடைய வழக்கு 18 ஆண்டுகள் ஆச்சு அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கு. ஆனால் அவர் நிரபராதி என்று 6 மாதத்தில் தீர்ப்பாச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு நீதிபதி ஓப்பனாகவே சொல்லிட்டார். அந்த வீடியோ வைரலாச்சு. ஒரு பெண் விபத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் அந்த பெண் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறவர். அவர் அமெரிக்கா போகிறதுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாதுன்னு அந்த பெண்ணோடைய அண்ணன் நான் தான் வண்டி ஓட்டினதா போய் சொல்கிறார். நீதிபதி அவர் அப்போ வக்கீல், இப்போ நீதிபதி அவர் சொல்கிறார், ஆனால் அண்ணனுக்கு இப்போ தண்டனை கொடுத்துருச்சு. இந்த நீதிபதி சொல்கிறாரு அவர் கண்டிப்பாக நல்லவர், அவருக்கு எப்படி தண்டனை கிடைச்சதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் குடிமை வச்சிருக்கிறார். ஏன் வார்த்தை இல்லை, அந்த நீதிபதி சொன்ன வார்த்தை. அவர் குடிமை வச்சிருக்கிறாரு, அவர் சனாதனி, அவர் ஜெயிலுக்கு போகலாமான்னு என் மனசு தாங்கலை. அப்போ என் ஃப்ரெண்டு நீதிபதியாக இருந்தார், நான் போய் வாதிட்டேன், அவங்களை எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டேங்கிறாரு. ஸோ நீதிமன்றங்கள் என்ன நடக்குங்கிறத குமார் சார் சொன்னதில் சில உண்மைகள் இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அந்த விதத்தில் நான் குமார் சாருக்கு நன்றி சொல்கிறேன். இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்டீங்க சார், குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அந்த இடத்துக்கு போகலாமான்னு. மோடி அவர்களுடைய நல்ல முயற்சி அது. நான் என் பேரையும் சேருங்கன்னாரு. மரியாதைக்குரிய நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் மீது இதுவரைக்கும் எத்தனை வழக்கு பதிவாக இருக்குது? சிபிஐ தான் வழக்கு போட்டிருக்கா? அப்படி வழக்கு பதிவு செய்ய முடியுமா? அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது? அப்போ மோடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லை மோடி பேரில், அப்படி எடுத்துக்குவானா? இப்போ 7.5 லட்சம் கோடி ஊழல், இப்போ சிஏஜி சொல்லிச்சு அது ரோடு போட்டதில் ஊழல், அதெல்லாம் ஊழல் சார். டிவிஷன் சார், நீங்க எது சிஏஜி ஊழல் எது சார்? 7.5 லட்சம் போலி நண்பர்கள், 7.5 லட்சம் போலியான எண்களை சேர்த்து, அதை விட பரவாயில்ல, ரைட் இருக்கட்டும் சார், புரிஞ்சிருச்சு, ஓகே பரவாயில்ல, விடுங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சால் அதன் பேர் சொத்து வழக்கு. 2Gல இழப்பே ஏற்பட்டாலும் அது சொத்து ஊழல் வழக்கு, அப்படித்தான் பேசுவாங்க. இருக்கட்டும் சார், நான் சொல்றேன் 7.5 லட்சம் போலி நண்பர்கள் எப்படி ஒரே நம்பர் 999 10 நம்பர் போட்டு அது ஊழல் இல்லை, அதெல்லாம் ஊழல்ல வராது சார். நான் பேசி முடிச்சிடறேன் சார், நான் பேசி முடிச்சிடறேன் சார். 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னாங்க, ஊழல்னே சொன்னாங்க, ரைட் இருக்கட்டும். இப்போ என்னோட கேள்வி, இந்த சொன்னாங்கல்ல குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒருவர் கூட தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கம் உண்மையாக இருந்தால், இந்த நாட்டிற்காக பதக்கங்களை பெற்று தந்த வீராங்கனைகள் சாலைகளில் கிடந்து போராடினார்கள். பிரிஜ்பூஷன் சிங் என்ற பாஜக எம்பி தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு. குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒருவர் கூட என் அமைச்சரவையில் எம்பியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவரை எம்பி பதவியை விட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? விலக்கி இருக்கணும். குறைஞ்சபட்சம் அவர் கட்சியில் இருந்தா விலக்கி இருக்கணும். புதிய தலைமுறையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் சார். ஆதாரங்கள் இருக்கே. பிரிஜ்பூஷன் சிங்கிற்கு எதிரான வழக்கில் டெல்லி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. எதுக்கு அதிரடி உத்தரவு தெரியுமா சார்? காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது தொடர்பாக டெல்லி உச்சநீதிமன்றத்தில் டெல்லியில மல்யுத்த வீராங்கனைகள் சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட், நீதிபதி PS நரசிம்ஹா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் ஏன் FIR கூட பதிவு செய்யப்படவில்லை என கேள்வி எழுப்பியதோடு உடனடியாக FIR பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பாஜக எம்பிக்கு எதிராக FIR பதிவு பண்ணுனா கூட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராட வேண்டியிருக்கு. அதுவும் யாரு? மல்யுத்த வீராங்கனைகள். அப்புறம் கடைசியில் சொல்லிடுறேன் சார், நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மல்யுத்த வீராங்கனைகள் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு பதிவு செய்யும் அளவிற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளன. எனவே பிரிஜ்பூஷன் சிங் மீது IPC பிரிவுகள் 354, 354A, 506 ஆகியவற்றின் கீழ் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட நீங்க பிரிஜ்பூஷன் சிங் என்ன பண்ணீங்க? சரி, ஆளுங்கட்சிக்கு விட்டுருங்க சார், எதிர்கட்சிக்கு இவங்க என்ன பண்ணாங்க நான் சொல்றேன். எதிர்கட்சிக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடத்தியதில் ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லித்தான் 2014 பாஜக ஆட்சியவே பிடித்தது. அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் ஊழல் நடந்துச்சா? தண்டிச்சிட்டீங்களா? யாரெல்லாம் தண்டிச்சிங்க எனக்கு சொல்லுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? நியூஸ்ல வந்த ரிப்போர்ட்டை வாசிக்கிறேன் சார். டெல்லி கோர்ட் ஃபார்மலி க்ளோசஸ் ED investigation of 2010 Commonwealth Games money laundering case. The court formally accepted the closure report of the ED. யாரோட சார்? அமலாக்கத்துறை போய் சொல்லுது சார். என்ன சொல்றாங்க? சார் இதுல எல்லாம் ஒன்றும் முறைகேடெல்லாம் நடக்கல சார், நீங்க அதனால வழக்கம் முடிச்சு வச்சிருங்க சார். அப்ப எதற்கு 2014 தேர்தலின் போது அப்படி கூப்பாடு போட்டீங்க? ஏன் அதுல ஒருத்தரையும் தண்டிக்கல? சரி, அன்னைக்கு நீங்க எல்லாரும் இவருக்கு உள்ள கொள்ளையடிச்சார் இவர் கொள்ளையடிச்சார்னு சொன்னீங்கல்ல, அவங்க பேரை கெடுத்தீங்கல்ல, அதனால ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, அதனால நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா?
நீங்க குற்ற பின்னணி உள்ளவர்கள் வரக்கூடாதுங்கிறதுல அவ்வளவு ஆர்வம் இருக்குதுல்ல. 2019 2024 நாடாளுமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த 116 பேரின் மீது குற்ற வழக்குகள் இருக்கிறது. இதுல கடும் குற்றங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏடிஆர் ரிப்போர்ட். ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க? சரி, இன்னைக்கு விடுதலை ஆயிருக்காங்க நீதிமன்றத்தால், ரைட், நான் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கிறேன். ஆனா நீங்க சீட்டு கொடுத்தீங்க யாருக்கு? பிரக்யா சிங் தாக்கூருக்கு. 2008 மாலேகான் குண்டு வெடிப்பு, அவர் மீது UAPA சட்டம் இருந்துச்சு, விடுவிக்கப்பட்டிருக்கார் நீதிமன்றம். இப்ப சார் நீங்க அதுக்கப்புறம் தானே சீட்டு கொடுத்துருக்கணும். இப்ப விடுவிக்கப்பட்டார் சார். நான் தெளிவா பேசுறேன். 2008 குண்டு வெடிப்பு சார், UAPA சட்டத்தின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் நீங்க 2019 லோக்சபா தேர்தலில் அவ்வளவு பெரிய ஒரு குற்ற பின்னணி குற்றச்சாட்டிற்கு உள்ளான ஒருவர் மீது எதுக்கு நீங்க வந்து ஒருவருக்கு எதற்கு இடம் கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு இப்படி நீங்க கொடுத்திருக்கீங்க? அப்ப பிரிஜ்பூஷன் சிங்கை நீங்க வச்சு அழகு பாப்பீங்க. உத்தரப்பிரதேசத்தில் குல்தீப் சிங் செங்கார், ஒரு தன்னிடம் வேலை பார்த்த ஒரு சிறுமி, தலித் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு, இதெல்லாம் குற்ற வழக்கு இல்லையா? இப்ப இந்த மசோதா சட்டமானா இது எல்லாருக்கும் தானே பொருந்தும்? எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாருக்கும் பாஜகவுக்கு எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாருக்கும் ஏன் பொருந்தாதுன்னா, நான் தெளிவா சட்டம் சொல்லுது. என்ன சட்டம் சொல்லுது? தெளிவா என்ன சொல்லுது? FIR போடப்பட்டவுடன், சார்ஜ் ஷீட்லாம் வேண்டாம், சாட்சிகள் விசாரணைலாம் வேண்டாம், FIR போட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி அவர் 30 நாள் இருந்துட்டாலே அவர் பதவி நீக்கிடலாம். பாஜக அரசு யாரை சார் அரெஸ்ட் பண்ணும்? நேர்கள்ட்ட கேட்கிறேன். பாஜக கவர்மெண்ட் நடக்கும்போது பாஜக அரசு, அமலாக்கத்துறையும் சிபிஐயும் யாரை அரெஸ்ட் பண்ணணும் குழந்தைக்கு கூட தெரியும் சார். யார் அரெஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? சரி சார், நாங்க நீங்க எல்லாரும் பேசும்போது அமைதியா வர அடுத்த சுற்றுல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் லைவ்ல உட்கார்ந்திருக்கிறோம். அடுத்த சுற்றுல பேசுவோம். அடுத்த சுற்றுல குமார் சார் கூட அப்பப்ப பேசிறேன். இப்பதான் வந்திருக்கிறேன், பேசிடலாம். எனக்கு கேள்வி இல்ல சார், சந்திரபாபு நாயுடு மேல கூட வழக்கு இருக்கு சொல்றாங்க சார். சந்திரபாபு நாயுடு மீது வழக்கு இருந்துச்சு. நம்ம அஜித் பவார் மீது இருந்த வழக்கு என்னாச்சு? எல்லாம் தான் இருக்கு. இதனால தான் இருக்கு. சார் மன்னிக்கணும் சார், இதனால தான் இருக்கு. சாரி மன்னிக்கணும். இதுக்கு சார் மன்னிக்கணும். யார் மன்னிக்கணும்? சார் ஒரு நிமிஷம். கேஸ் நடத்துறதுக்கு இல்ல கார்த்திகேயன் சார் கேஸ் நடத்துறதுக்கு என்ன சார் தவறா ட்ரையலுக்கு என்ன? இல்ல சார் தவறா சொல்றாரு. நீங்க இவர் மீதான வழக்கு, யாரு அஜித் பவார் மீதான வழக்க, ஒரு வழக்க நீதிமன்றத்துல போய் இவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. எங்களுக்கு அதுல ஒண்ணும் இல்லங்க, ஆதாரம் இல்லன்னு. ஏன் அஜித் பவார் இந்த பக்கம் வந்துட்டாரு? சார் நீங்க வழக்குகளை எதற்கு பயன்படுத்துறீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன் சார். சார் நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல குமார் சார், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா. சரி, நான் இடைவேளை சார் ஒரு நிமிஷம். இல்ல கார்த்திகேயன் சார், லாஸ்ட் டைம் இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அண்ணா ஹசாரே என்ற ஒரு பெரியவர் சார், நீங்க அவர் மாதிரியான நேர்மையான ஆளெல்லாம் பார்க்க முடியாது சார். காந்தியை நீங்களும் நானும் பார்த்ததில்லை. அவர் நேர்மைக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பார் சார். அப்படிப்பட்ட மானச நேர்மையான மனிதர், ஒருத்தர் பெரிய மனுஷர் சார். லோக்பாலுக்காக உண்ணாவிரதம் இருந்தார் சார். கடும் போராட்டம். பாஜக என்ன சொல்லிச்சு? நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் லோக்பால் மசோதாவை கொண்டு வருவோம். லோக்பால் வந்து விட்டால் பிரதமர், முதலமைச்சர் எல்லாரும் தண்டிக்கப்படுவாங்க. நீங்களே லோக்பாலை கொண்டு வந்துட்டீங்களா சார்? நீங்க யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? உங்க அமைச்சரவையிலையும் உங்களுடைய குறைந்தபட்சம் சார், நீங்க முன்னுதாரணமா இங்க வாங்க சார். ஒரே வார்த்தை சார், எதிர்க்கட்சிகளுக்கு நீங்க முன்னுதாரணமா என்ன செய்யுங்க? முதல்ல வேண்டாங்க. எங்க மீது இது நான் சொல்றேன் சார். ஒன்னும் சுத்தி வளைக்கல. நீங்க பதறீங்க, இவ்வளவு பயப்படுறீங்க. அமைதியா இருங்க. நான் ஒண்ணு சொல்றேன். எங்கள் கட்சியில குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் பதவி விலகுவார்கள். எம்பிக்கள் எல்லாம் பதவி விலகுவாங்க. எங்கள் மீது அப்பொழுதாவது நம்பிக்கை வருகிறதா என்று நிரூபிக்க சொல்லுங்க. குற்றச்சாட்டுக்கு உள்ளானாதானே? இங்க குற்றச்சாட்டுக்கு உள்ளானாலே தானே நீங்க பதவி விலக போறீங்க. என்ன சார் 30 குற்ற பின்னணி உள்ளவர்களை இல்ல சார். குற்ற பின்னணினா குற்றச்சாட்டு FIR ஃபைல் ஆனது சார். குற்ற பின்னணினா சும்மா என்ன அடிச்சு விட்டார் நான் சொன்னது இல்ல. முறையா FIR ஃபைலா இருக்கு. கொலை முயற்சி, பாலியல் வல்லுறவு, போக்சோ சட்டம், இப்படி ஏகப்பட்டது இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்விதான். இப்ப நீங்க இதுல திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா 30 நாள் பிடிச்சி உள்ள வைக்க போறீங்கல்ல? அதே மாதிரி 30 நாள் உள்ள வைப்பதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகளில் சட்டங்கள் இருக்கோ அவ்வளவுத்திலும் இவங்க மேல ஆல்ரெடி வழக்கு இருக்குது. யாரு? இந்த 116 எம்பிக்கள். இப்போ 39% எம்பிக்கள் மீது வழக்கு இருக்குது. இவங்களை எல்லாம் நீங்க நம்பிக்கை ஏற்படுத்துங்க எங்களுக்கு. மோடி என்ன செய்யணும் தெரியுமா? தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய FIR யார் மேல எல்லாம் இருக்கோ, இவங்க இந்த FIR ப்ரூவ் பண்ணப்பட்டா இவங்களுக்கு எல்லாம் 5 வருஷம் தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கோ, அவங்களை எல்லாம் இப்பவே நான் ரிசைன் பண்ண சொல்றேன். நீங்க ரிசைன் பண்ண சொன்னீங்கன்னா உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரும்.